தங்கம் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. டீ விலை உயர்ந்தது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அரிசி விலை உயர்ந்தது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. நீங்களே வந்து அவனுடைய விற்றுமுதல்ல ரூ. 1000 ஆண்டுதோறும் நீங்க 1000 2000 அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அப்ப உங்க வீட்டு வாசப்படி வரைக்கும் அவங்க தன்னுடைய வணிகத்தை விரிவு பண்ணி வச்சிருக்கான். நீங்க அவனுடைய பயனாளியா இருக்கீங்க. அப்ப அந்த பங்குகளையே கூட நீங்க கருதலாம். உங்களுடைய அனுபவத்தில் எந்த நிறுவனத்தினுடைய பங்கு உங்களை ஆச்சரியப்படுத்துது சார்? அன்றாடம் வணிகம் செய்வது அப்படிங்கிறத வந்து அது உங்களுக்கு ஒரு அட்ரினல் சுரப்பு தேவைப்பட்டுச்சுன்னா செய்யறத ஒன்று. சந்தையினுடைய இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் முதலிடுங்க. அது எங்களுக்கு என்ன ரிட்டர்ன் தருகிறது அதற்கு அருகில் தான் தருமே தவிர, அதை விட நன்றாகவே தருமே தவிர ஒன்றும் கூடுதலாக தந்து விடாது. உங்களுக்கு இருக்கவே இருக்கிறது அப்படின்னு இந்த தொகையங்களை வந்து அவர் பரிந்துரைப்பார். எப்போதுமே உங்கள் உதிரத்தில் கலந்துவிட்ட பழக்கமாக சேமிப்பு இருக்கணும். இன்று நீங்கள் செலவழிக்கிற ரூபாய் 1000 எதிர்காலத்தில் அது 10,000 ரூபாய் மதிப்புடையது. முதல் 1,00,000 ரூபாயை சேமிச்சு பாருங்க. அது தரும் நல்லுணர்ச்சிக்கு இணையே இல்லை. அதிலிருந்து ஒரு வட்டியை பெற்று பாருங்க. அந்த முதலீட்டை செலுத்த அதனுடைய வளர்ச்சியை கண்ணில் பாருங்க. மேலும் இன்னொரு 1,00,000 ரூபாய் சேமிச்சு பாருங்க. வணக்கம். கவிஞர் மகுடேஸ்வரன் அவர்கள் பல அற்புதமான தமிழ் கவிதைகளை வந்து நமக்காக கொடுத்தவர்ன்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும். அதே போல் தனித்தமிழ் சொற்களை வந்து தொடர்ந்து உருவாக்கி நமக்காக தமிழ் சமூகத்துக்காக தொடர்ந்து உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் சமீப காலமாக பங்குச்சந்தை பற்றி ஒரு தொடர் வகுப்புகளையும் மாணவர்களுக்கு வந்து அது தொடர்பாக சொல்லி கொடுத்துக்கிட்டும் இருக்கிறாரு. முகநூல்லையும் அது தொடர்பாக எழுதிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியும். இந்த புக் ஃபேருக்கு பங்குச்சந்தை பணுவல்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை கொண்டு வந்திருக்கிறாரு. அது தொடர்பாக தான் இந்த நேர்காணலில் அவரிடம் உரையாட போகிறோம். வாங்க சார். வணக்கம். வணக்கம்ங்க. பங்குச்சந்தை வந்து ஏன் முக்கியம், அதை பற்றி ஏன் ஒருத்தங்க வந்து தெரிஞ்சுக்கணும், அதில் ஏன் சார் முதலீடு செய்யணும்? இன்றைய வாழ்க்கை வந்துங்க பல்வேறு சொத்துடைமைகளால் ஆகியிருக்கு. அது வந்து ஒரு நிலமாக இருக்கலாம், அல்லது நீங்கள் உடைமையாக கருதி வாங்குகின்ற தங்கம் வெள்ளி போன்றவையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய வேறு பொருள்களாக இருக்கலாம், வண்டிகளாக இருக்கலாம். இப்படி பலவும் வந்து உடைமைகளாக இருக்குது. ஓகே. இன்றைய தேதிக்கு உடைமை வடிவங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்குது. அதனுடைய தரம் வந்து வேறு வகையில் இருக்குது. இப்போ நீங்கள் நிலம் வாங்கிறது மட்டுமே உங்களுடைய முதலீடு, அது மட்டுமே உங்களுடைய செல்வம் அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியாது. வெறும் பணமாக வைத்திருப்பது, வைப்பு நிதியாக வைத்திருப்பது மட்டுமே செல்வச் சேர்க்கை என்றும் இருக்க முடியாது. தொழிலில் நீங்கள் முதலிட்டால் அது தொழில் செய்வதாகும், அது முற்றிலும் வேறு. அப்போ இன்றைய முதலீட்டு வாய்ப்பு எங்கே இருக்கிறது என்னும் பொழுது அது முன்னே திரண்டு இருக்கிற சந்தைகளில் இருக்கிறது. அது வந்து நிறுவன பங்குகளில் வந்து ஒரு முதலிடுவது என்பது ஒரு முதன்மையான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இன்றைக்கி முதலீட்டு வடிவங்கள் மாறிப்போச்சு. நீங்கள் வந்து உங்களுடைய செல்வத்தை எங்கே வைத்திருக்க வேண்டும் என்கிற நிலைமை மாறிவிட்டது. அவையெல்லாம் வெவ்வேறு வடிவங்களுக்கு மாறிக்கிட்டே வருது. அப்போது பங்குச்சந்தை என்பதும் வந்து நாம் கட்டாயம் அறிந்திருக்க வேண்டிய ஒரு துறையாகிறது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் சந்தை சார்ந்த செயல்கள், சந்தை சார்ந்த நிறுவனங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் இடம்பெற்றிருக்கு. அவற்றால் தான் நம் வாழ்க்கை நகருது. அதனால் ஒவ்வொருவரும் பங்குச்சந்தை சார்ந்த தங்களுடைய அறிவை வந்து ஒரு பெயரளவிற்காவது வளர்த்து கொள்ள வேண்டியது கட்டாயமாகிறது. இப்போ இதில் வந்து தமிழ் சமூகம் எந்த அளவுக்கு பங்குச்சந்தை தொடர்பான விழிப்புணர்வு அடைஞ்சிருக்கிறது உங்களுடைய பார்வையில், இல்லை உங்களுடைய அனுபவத்தில் எப்படி சார் எடுத்துக்க? ஓரளவிற்கு மேல்தட்டு மக்களானவர்கள் வந்து சந்தை சார்ந்து கொஞ்சம் அறிந்திருப்பாருங்க. என்னுடைய கணக்கில் வந்து வங்கி சார்ந்த நண்பர்கள், முதலீட்டுத்துறை சார்ந்த நண்பர்கள் கொஞ்சம் அறிந்திருப்பாங்க. சிறு பெரு நிறுவனங்கள் சார்ந்த நண்பர்களே கூட இந்த துறையை வந்து நன்கு அறிந்திருக்கவில்லை என்பது தான் உண்மை. பிற வட இந்திய நண்பர்கள் முதலீட்டாளர்களுக்கு பங்குச்சந்தை சார்ந்த அறிவு இருப்பதைப் போல நம் மக்களிடையே இதெல்லாம் வந்து இன்னும் பரவலாகலை. அது ஒரு பெரிய வறட்சி நிலவுது. அதனால தான் இவ்வளவு தேவையும் இருக்குது. சந்தை சார்ந்த அறிவை பெறுவதற்கான ஒரு தேவை மக்களிடையே இருக்குது. அது வந்து அது கட்டாயம் என்று மக்கள் கருதவில்லை. அதை ஒரு அச்சத்தோடவே அதை விட்டு விலகி இருந்துட்டாங்க. ஆனால் இன்றைக்கு அந்த அச்சமெல்லாம் மெல்ல மெல்ல விலகி இருக்குது. எல்லாமே வந்து ஒரு நிலைப்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பாக எல்லாமே மாறி இருக்குது. அரசு சார்ந்தவை எல்லாம் நிதித்துறை சார்ந்தவை என்னும் பொழுது சந்தை சார்ந்த அறிவை பெறுவதில் உங்களுக்கு எந்த தயக்கமும் வேண்டியதில்லை. இன்றைக்கி வந்து மக்களிடையே அது பரவலாக ஒரு வளர்ந்து இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் கவனிக்கணும். எந்த ஒரு செய்தியும் வந்து சந்தை சார்ந்த ஒரு செய்தியை தவிர்த்து வருவதில்லை. அதனுடைய ஒரு வளர்ச்சி, அதனுடைய ஒரு கெட்ட செய்தி இதெல்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையிலேயே கூட ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்குது. அதனால் அது கட்டாயமாகிறது. சார், அந்த மாதிரி இந்த புத்தகத்தில் வந்து இந்த கோல்டன் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, பொன் விதிகள் தொடர்பாக ஒரு கட்டுரை வந்து எழுதியிருக்கீங்க. அதை இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? நான் இப்போ சந்தை சார்ந்த உங்களுடைய அனுபவம் ஒன்று இருக்கும் பொழுது, நீங்கள் சந்தையோடு நெடுநாள் பழகிய பிறகு உங்களுக்கென்றே நிறைய செய்திகள் பிடிபடும். நிறைய ஒரு நடத்தைகளை வந்து நீங்கள் உருவாக்கி கொள்வீங்க.
அந்த இடத்திற்கு நான் வந்து சேர்ந்தது தான் அந்த பொன் விதிகளை நான் வந்து உருவாக்கிய இடம். அதாவது சந்தையை பற்றிய பரபரப்பே இருக்கக்கூடாது. அது எப்போதும் போல் அன்றாடம் இருக்கக்கூடியது. இப்போ நாம் அது வழக்கமான ஒரு காய்கறி சந்தை எப்படி நம்மை சுற்றிலும் இருக்கிறதோ, அதைப் போல ஒரு சந்தை தான் அது. அது எப்போதும் இயங்கிக் கொண்டு இருக்கிறது. அது எப்போதும் வந்து துடித்து கொண்டு இருக்கிற ஒரு அமைப்பு. உங்களுடைய முதலீடு சார்ந்து உடனடி தேவை, உடனடி ஆர்வம், உடனடியாக நீங்கள் அதனுடைய விளைவை பார்ப்பது, ஏற்றத்தாழ்வுகளுக்கு அஞ்சுவது போன்ற பழக்கங்கள்லாம் இருக்கக்கூடாது. அது காலப்போக்கில், பன்னெடுங்கால போக்கில் ஏதோ ஒரு இடத்தை போய் அடையுது அப்படிங்கிற அந்த தெளிவுக்கு நீங்கள் வந்துடணும். அப்போ சந்தை சார்ந்த நீங்கள் வந்து அறிவை நீங்கள் வளர்த்துக் கொள்வது என்பது சந்தையை புரிந்து கொள்வது தான். உங்கள் முதலீடு சந்தையில் எவ்வாறெல்லாம் வந்து இடம்பெற்று வளர்கிறது என்கிற அறிவை வளர்த்து கொள்வது தான். அதனால் இதில் வந்து நீங்கள் சந்தை சார்ந்த நீங்கள் உங்களுடைய நிலைப்பாடுகளில் வந்து மிகவும் கவனமாக இருக்கணும். நீங்கள் ரொம்ப பதற்றம் அடையக்கூடாது, நீங்கள் அவசரப்படக்கூடாது, அதே நேரம் நீங்கள் காலம் தாழ்த்தவும் கூடாது. மிகவும் ஒரு 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 முதிர்ச்சியான ஒரு மனநிலையில் நீங்கள் சந்தையை அணுகணும். அப்போது தான் வந்து நீங்கள் வெற்றி பெற முடியும். அத்தகைய விதி தான் அந்த அவ்வாறு நான் உருவாக்குனது. அதுமாதிரி தங்கத்தினுடைய விலை வந்து கடந்த சில ஆண்டுகளாகவே ஏறுமுகத்தில் இருக்குது. இப்போ 1,00,000 தாண்டி விற்பனையாகிக்கிட்டு இருக்கு. இதை நீங்கள் வந்து முன்னரே வந்து கணிச்சு சொல்லியிருக்கீங்க, தங்கத்தினுடைய விலை வந்து இந்த அளவுக்கு வந்து உயரும்னு சொல்லிட்டு. இப்போ இந்த சமயத்தில் தங்கத்தில் வந்து முதலீடு செய்கிறதுன்றது ஒரு நல்ல முடிவாக இருக்குமா? எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க? தங்கம் வந்து உண்மையான பணம். அதை நாம் புரிஞ்சுக்கணும். வரலாற்றில் இந்த உலோகங்கள் தான் வந்து மாழைப் பொருள்கள். இவை தான் வந்து உண்மையான செலவாணிகளாக இருந்திருக்கு. அவற்றில் தங்கம், வெள்ளி, செம்பு, இரும்பு கூட இருந்திருக்கு. இந்த பொருள்கள் வந்து தங்களுடைய பண மதிப்பை வந்து காகிதத்திற்கு காலப்போக்கில் மாற்றி தந்தனன்னு சொல்ல முடியாது. அவை அந்த மதிப்பில் இருந்தன. அரசுகள் இந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டன. அப்போ உண்மையான பண மதிப்பு என்பது இந்த செல்வத்தில் தான் இருக்குது. அப்போ இதனுடைய பயன்பாடும் வந்து வெள்ளி போன்றவற்றுக்கெல்லாம் வந்து தொழில்துறை பயன்பாடுகளும் கூட கூட அதனுடைய அளிப்பு என்பது குறையுது, தேவை பெருகுது, அதனால் விளையாட்டம் நடக்குது. எங்களுக்கு எப்படியும் வந்து என்னென்னா, பழைய உயர்வை வந்து இத்தகைய மதிப்புடைய செல்வங்கள் வந்து அடையும் என்பது அடிப்படை. தங்கள் வாழ்நாளில் எட்டிய பழைய உயர்விலிருந்து தாழ்ந்திருந்தால் திரும்பவும் பழைய உயர்வை தொட்டு புதிய உயர்வுக்கு போகும் என்பது அடிப்படை. விலை நகர்வினுடைய அடிப்படை அதுதான். அப்போது தங்கம் வந்து 1910 அப்படிங்கிற அந்த டாலர் விலையை எட்டாமல் இருந்தது. பிறகு அது எட்டிய பிறகு அது தொடர்ச்சியாக மேலே செல்லும் என்பது எல்லாரும் கணிச்சு சொன்னதுதான். அந்த மாதிரி ஒரு நிலையில் தான் நான் 30,000 இருக்கும் பொழுது, 40,000 இருக்கும் பொழுது தங்கம் வந்து இந்த விலைக்கு செல்லும் என்று எல்லாரும் சொன்னோம். நானும் சொல்லியிருக்கேன், உறுதியாக இருந்தேன். ஏன்னா அது அவ்வாறு தான் நடக்க முடியும். அது தன் மதிப்பிழக்க வேண்டிய அவசியம் என்ன? அது வந்து விலை குறையணும்னு எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது விலை குறைய வேண்டிய தேவை என்ன என்னும் பொழுது அதற்கு விடையே இல்லை. அப்போ அது உயரத்தான் செய்யும், அல்லது அந்த விலையிலாவது இருக்கும். இது ரெண்டு தான் நடக்க முடியும். மதிப்பிழந்தால் திரும்ப வாங்குவோர் வந்துடுவாங்க. அப்போ தன்னுடைய உயர்ந்த விலையிலேயே அது நிலைக்கும், அல்லது புதிய உயரங்களை நோக்கி போகும். இதுதான் அதனுடைய விலையாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் சொல்லியிருந்தோம். அதுதான் நடந்திருக்கு. அது வந்து இப்போ நாம் சொன்ன அந்த $4,600 என்கிற விலையை அடைஞ்சிருக்கு. இப்போது கிட்டத்தட்ட அருகில் போயிடுச்சு. இனி மேற்கொண்டு என்ன ஆகும் என்பதையும் நான் அந்த ஒரு விலை வரைபடத்தில் கணிச்சு சொல்லியிருக்கேன். இந்த நூல்லையும் கூட சொல்லியிருக்கிறேன். அதான் தன்னுடைய பழைய தாழ்வில் இருந்து ஒரு 6 மடங்கு ஏறி இருக்கு. ஒவ்வொரு வரலாறு முழுக்க 1970க்கு பிறகு 6 மடங்கு பழைய தாழ்வில் இருந்து ஒவ்வொரு அலையிலும், ஏற்ற அலையிலும் 6 மடங்கு, 7 மடங்கு, 8 மடங்குன்னு ஏறி இருக்கு. குறைந்தது 6 மடங்கு ஏறி இருக்கு பழைய தாழ்வில் இருந்து. அதுதான் இந்த 4,600 என்பது பழைய தாழ்வில் இருந்து ஏறி இறங்கிய ஒரு இடம். அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருச்சு. இனி அது வந்து ஒரு செறிவு காலமாக இருந்தால் அதே விலையில் நிற்கும், அல்லது சின்ன சின்ன 5 விழுக்காடு ஏற்ற இறக்கமெல்லாம் அது ஒரு செய்தி கிடையாது. இந்த மாதிரியான மதிப்புடைய மாழை பொருள்களுக்கு 5 விழுக்காடு ஏற்றத்தாழ்வு என்பது வந்து ஒரு ஏறுவதும் இறங்குவதும் ஒரு பெரிய வீழ்ச்சி கிடையாது. அதுதான் நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த உயர்விலிருந்து அந்த விலையில் அது அப்படியே நிற்கும். அதுலேயே வந்து ஏற்றத்தாழ்வு சிறிய அசைவுகளை தந்து கொண்டே இருக்கும். அதாவது பெரிய அளவுக்கு விலை உயர்வு இருக்குன்னு நம்ம கணிக்க முடியும். உயர்ந்துருச்சே. இதுக்கு மேலே சொல்கிறேன் சார். இதற்கு மேலும் எதிர்காலம் என்பது புதிய விலை உயர்வுகளோடு தான் இருக்கும். இது வந்து மதிப்பு என்பது எப்படி நகர்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது எல்லாவற்றுக்கும் பொருந்தும். நீங்கள் பருகுகிற தேநீருக்கும் இதே பொருந்தும். நீங்கள் வாங்குகிற பயன்படுத்துகிற எல்லா பொருளுக்கும் இதுவே பொருந்தும். தங்கத்துக்கும் இது பொருந்தும். அவ்வளோதான். தங்கம் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. டீ விலை உயர்ந்தது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. அரிசி விலை உயர்ந்தது நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுடைய கணிப்பில் இந்த ஆண்டினுடைய இறுதி, அதாவது ஏறக்குறைய 2024 இறுதியில் தங்கத்தினுடைய விலை எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குன்னு இந்த நீங்கள் ஆண்டையே வந்து உலோகங்களின் காலம், மாழை பொருள்களின் காலம்னு கூட சொல்லலாம். அதற்கான ஆண்டு என்று தான் நான் கணிக்கிறேன். ஏன்னா இந்த ஏற்றம் வந்து இன்னும் தணியவில்லை.
அது இன்னும் வந்து அந்த சீற்றம் குறையவே இல்லை. அதற்கேற்ப உலக அரசியல் போக்குகளும் வந்து ஒரு அமைதியடைந்ததாக தெரியவில்லை. அப்போ இதெல்லாம் சேர்ந்து தான் இயக்குது. அப்போ அது எப்போது நிற்கிறதோ அப்போது தான் இது தனிவடையும். இப்போ உலக அரசியல் நிலவரங்கள் தன்னிலை தணிந்து ஒரு இயல்பு நிலைக்கு வரும் பொழுது தான் இதெல்லாம் வந்து அமைதியடையும். அதற்கான வாய்ப்பு இருப்பதை போல் தெரியலையே. ஓகே இது நம்ம அன்றாட செய்திகளை பார்க்குறோம். அது வந்து மேலும் பதற்றமூட்டக்கூடியதாக தான் இருக்குது. சார். அது மாதிரி பங்கு சந்தையில் வந்து நல்ல பங்குகளை வந்து எப்படி சார் கண்டறிகிறது? உங்களை சுற்றிலும் உள்ள நிறுவனங்களை நீங்கள் பாருங்கள். நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற நிறுவனங்களையே பாருங்கள். அதன் பொருள் என்னென்னா, அந்த அந்த நிறுவனம் உங்ககிட்டயே வியாபாரம் பண்ணுற அளவுக்கு இருக்குது. உங்ககிட்ட வியாபாரம் பண்ணுது. அவனுடைய விற்றுமுதல் உங்களுடைய பாக்கெட்லேருந்து போயிட்டுருக்கு. நீங்கள் அவங்களுடைய டர்ன் ஓவருக்கு ரூ. 1000 பங்களிக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிற நிறுவனங்கள் என்னன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு வங்கியை பயன்படுத்திகிட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு காலணி இருக்கும், நீங்கள் ஒரு உடை அணிவீங்க, நீங்கள் ஒரு கடிகாரம் கட்டுவீங்க, நீங்கள் தங்கம் அணிவீங்க. அப்போ நீங்கள் ஒரு வாசனை திரவியம் பயன்படுத்துவீங்க, நீங்கள் வழலை கட்டி பயன்படுத்துவீங்க, அதற்கான பர்பஸை பயன்படுத்துவீங்க, நீங்கள் வந்து ஒரு மலிப்பான் பயன்படுத்துவீங்க. அப்போ நீங்கள் அதாவது நீங்கள் ஏதாச்சும் புகைப்பிடிக்கும் பழக்கம் இருந்தால் அது இருக்கும். அப்போ உணவுப் பொருள் பார்த்தீங்கன்னா அது என்னென்னவோ இருக்குது. அந்த ஒரு கடைக்கு போவீங்க, அந்த நிறுவனங்கள்லாம் இருக்குது. அப்போ நம்மை சுட்ட ஒரு வங்கியை பயன்படுத்துவீங்க, இப்போ ஒரு காப்பீட்டு நிறுவனத்தை பயன்படுத்துவீங்க, வண்டி வச்சுருப்பீங்க, வண்டிக்கு நீங்கள் எரிநெய் நிரப்புவீங்க. அப்போ இவை எல்லாமே பெருநிறுவனங்கள் தான். இவை அனைத்தையும் உங்களுக்கு வழங்குவன இந்த பெருநிறுவனங்கள் தான். அப்போ இந்த நிறுவனங்களினுடைய பங்குகளையே வந்து நீங்கள் கருதலாம். ஏன் எல்லாவற்றிலும் ஒவ்வொரு பங்கு நீங்கள் இந்த நிறுவனத்தில் வாங்கி வைக்கக்கூடாது? ஓகே அவனுடைய விற்றுமுதலுக்கு நீங்களே பங்களிக்கிறீங்க. நீங்களே வந்து அவனுடைய விற்றுமுதலில் ரூ. 1000 ஆண்டுதோறும் நீங்கள் 1000 2000 அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்கள் வீட்டு வாசப்படி வரைக்கும் அவங்க தன்னுடைய வணிகத்தை விரிவு பண்ணி வச்சுருக்கான். நீங்கள் அவனுடைய பயனாளியாக இருக்கீங்க. அப்போ அந்த பங்குகளையே கூட நீங்கள் கருதலாம். இதுதான் முதல் நிலை. அதற்காக நீங்கள் உடனே போய் வாங்கிடணும், இந்த இடத்த வாங்கலாமாங்கிறது அது அடுத்த நிலை. அப்போ பாருங்கள், நம்மை சுற்றிலும் உள்ள நிறுவனங்கள் நம்மிடம் வணிகம் செய்கின்றன. அவற்றை கருதினாலே போதுமானது. புதிதாக கண்டுபிடிக்கணும், மறைவாக ஒளிஞ்சிருக்கும்னெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிறுவனங்கள் நம்மை சுற்றிலும் திரிகின்றன. அவற்றை பயன்படுத்தினாலே போதும். பங்குச்சந்தையில் பெருநிறுவனங்களை நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆமாம், பெருநிறுவனங்கள் தான் இத்தனை இவ்வளவு தர முடியும். பெருநிறுவனங்கள் தான். இப்போ வந்து ஒரு மகிழுந்து நிறுவனம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் மாதந்தோறும் 1,50,000 மகிழுந்தை வந்து விற்கணும். அப்போ இது யார் செய்ய முடியும்? ஒரு பெருநிறுவனம் தானே செய்ய முடியும். நிறுவனத்தினுடைய திறன் தான் இதை செய்ய வைக்குது. அப்போ மாதந்தோறும் இத்தனை மகிழுந்து தேவை இருக்கிறது என்னும்போது அதை வந்து ஒரு பெருநிறுவனத்தால் தான் செய்ய முடியும். ஒரு தனிப்பட்ட ஒரு நிறுவனமும் செய்ய முடியாது. சிறு நிறுவனம் செய்ய முடியாது. ஒருவருடைய தலைமையின் கீழ் இயங்குகின்ற சிறு நிறுவனம் செய்ய முடியாது. அது ஒரு பெரிய தொழில்துறை. அதுதான் செய்ய முடியும். அதுதான் இந்த பெருநிறுவனங்கள் செய்கின்றன. அது மாதிரி உங்களுடைய அனுபவத்தில் எந்த நிறுவனத்தினுடைய பங்கு உங்களை ஆச்சரியப்படுத்துது சார்? என்ன வந்து இன்ஃபோசிஸ் நிறுவனத்தினுடைய பங்கு வியப்படைய வச்சது. அதனுடைய தோற்ற காலத்திலிருந்து இதுவரைக்கும் அது தன்னுடைய வளர்ச்சியில் வந்து தொடர்ந்து முன்னேறி வந்திருக்கிறது. அது 2000 2K ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனை வந்த பொழுது இந்த நிறுவனம் வந்து இந்திய பங்குச்சந்தையினுடைய தலை சிறந்த நிறுவனமாக இருந்தது. இது இந்திய பங்குச்சந்தைக்கு ஒரு முகவரி கொடுத்த நிறுவனம்னு கூட சொல்லலாம். இது அப்போதே அமெரிக்க பங்குச்சந்தையில் வந்து பட்டியலிடப்பட்டிருந்தது. ஒரு காலத்தில் இது ஆப்பிள் நிறுவனத்தை விட மார்க்கெட் கேபிட்டலில் அதிகமாகவும் இருந்தது. இதனுடைய காலாண்டு முடிவுக்காக அமெரிக்க பங்குச்சந்தை காத்திருந்த காலமும் கூட இருந்தது. நான்லாம் பார்த்துருக்கேன். 2006-7 காலகட்டத்தில் இன்ஃபோசிஸினுடைய காலாண்டு முடிவை பொறுத்து பங்குச்சந்தையினுடைய அசைவே இருக்கும். அந்த அளவிற்கெல்லாம் வந்து அது வந்து முக்கியத்துவம் பெற்றிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிறுவனமாக பார்த்துருக்கேன். இந்த நொடி வரைக்கும் அது தோன்றிய காலத்திலிருந்து இது நாள் வரைக்கும் அது வந்து ஒரு மிகச்சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு தொழில் நிறுவனம். ஓகே. அது எத்தனையோ பேருக்கு பல லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க, வேலை வாய்ப்பை வழங்கியிருக்கு. அதனால் அந்த நிறுவனத்தினுடைய வரலாறே ஒரு சிலிர்ப்பூட்டக்கூடிய ஒன்று. இன்ஃபோசிஸ் வந்து அது முதல்ல வெளியிடப்பட்ட போது ரூ. 95 என்று நினைக்கிறேன். ஒரு பங்கு ரூ. 95. இன்றைக்கு அந்த ஒரு பங்கு மட்டுமே மேலும் மேலும் குட்டி போட்டு அது போனஸ் தரப்பட்டு உடைக்கப்பட்டு அது பல லட்சம் மதிப்புடைய ஒரு பங்கு அது மாறி இருக்குது. அந்த ஒரு பங்கு வைத்திருப்பவரே கூட இன்றைக்கு பல ஆயிரங்களில் வந்து ஈவுத்தொகை பெறுவார். இன்ஃபோசிஸ் தவிர்த்து அந்த மாதிரி உங்களை ஆச்சரியப்படும் ஒவ்வொன்றும் இன்ஃபோசிஸ் தான். இதில் எல்லாம் ஒரு பங்கு, இந்த பங்குக்கு குறைச்சல், அந்த பங்கு நிஃப்டியில் இருக்கிற இன்றைய 50 நிறுவனங்களும் ஓகே அதனுடைய தோற்றுவாய் காலத்திலிருந்து இது வரைக்கும் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா முன்ன பின்ன இருக்கலாம். இந்த அளவுக்கு இது இல்லைனாலும் அதில் பாதியாவது இருக்குமே தவிர
எந்த நிறுவனமும் சோர்ந்து போன தாழ்ந்து போன நிறுவனம் கிடையாது. அது தோன்றிய காலத்திலிருந்து இன்று நிஃப்டி 50 இடம்பெற்ற இந்த நொடி வரைக்கும் அந்த நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் மிகப்பெரிய வளர்ச்சியை தந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கு. ஓகே. அதனால் இதுதான் இல்லை. மற்ற 100 நிறுவனங்கள் என்ன தாழ்ந்த நிறுவனங்களா, முதல்ல 100 இடத்துல இருக்கிறது அப்படின்னா இல்லை. அவையும் அப்படிப்பட்ட ஒரு வியப்பை உருவாக்கிய நிறுவனங்கள் தான். அதுமாதிரி தினம்தோறும் வந்து ட்ரேடிங் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய அறிவுரை என்ன சார்? பொதுவாக வந்து அன்றாடம் வணிகம் செய்வது அப்படிங்கிறத வந்து அது உங்களுக்கு ஒரு அட்ரினல் சுரப்பு தேவைப்பட்டுச்சுன்னா செய்கிறத ஒன்று. ஓகே. அதைத்தான் நான் சொல்லுவேன். அது முதலீடு தான் மிகச்சரியான வாய்ப்பு. நீங்கள் முதலீட்டில் என்ன ஈட்டுகிறீர்களோ, முதலீட்டின் வழியாக நீங்கள் என்ன ஈட்ட முடியுமோ அதைத்தான் வணிகம் செய்தும் ஈட்ட முடியும். அன்றாட வணிகம் செய்தும் ஈட்ட முடியும். இதை வந்து முதலீட்டாளர்களும் உணர்ந்திருப்பாங்க, வணிகர்களும் உணர்ந்திருப்பாங்க. அவர்கள் தங்கள் முதலீட்டு நிலையை தான் வணிகம் செய்வதற்கும் பயன்படுத்துவாங்க. இது வந்து ரொம்ப எளிமையாக வந்து போட்டு எடுக்கிறது, காசு போட்டு எடுக்கிறது, ப்ராஃபிட் வந்தால் புக் பண்ணுறது அப்படின்னு நினைக்கக்கூடாது. வேறு வகையில் நீங்கள் முதலில் ஒரு முதலீட்டாளராக மாறி நிற்கணும். முதலீட்டாளராக மாறி அமர்ந்த பிறகு அந்த முதலீட்டு நிலைப்பாட்டில் ஏதேனும் வணிகம் செய்ய வாய்ப்பு இருக்கிறதா என்று தான் பார்க்க வேண்டுமே தவிர, அன்றாடம் வணிகம் செய்வது என்று அமர்ந்தால் அன்றாடம் வணிகம் செய்ய முடியாத நிலையை நோக்கி தான் போவோம். சார், அது மாதிரி இந்த புத்தகத்தில் வந்து அந்த அன்றாடம் வணிகம் செய்கிறது வந்து அந்த டெம்பிள் ரன்னிங் கேம்னு வந்து சொல்லியிருக்கீங்க. அது என்னென்னு கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? அதாவதுக்கு நீங்கள் கைபேசியில் வந்து அந்த கோவிலோடி விளையாட்டுன்னு நான் சொல்லுவேன். டெம்பிள் ரன் விளையாட்டு விளையாடி இருப்பீங்க. அந்த காலத்தில் நாங்கள் விளையாடி இருக்கோம். நீங்கள் விளையாடுனீங்களான்னு தெரில. அது எப்படின்னா ஓடிக்கிட்டே இருப்பான், கடைசியில் விழுந்துருவான். ஓடிக்கிட்டே இருப்பான், தடை தாண்டி ஓடிக்கிட்டே இருப்பான், விழுந்துருவான். தடை தாண்டி 1.5 மணி நேரம் ஓடுவான், விழுந்துருவான். 4 மணி நேரம் ஓடினாலும் விழுந்துருவான். அப்போ அதனுடைய முடிவு என்பது வீழ்ச்சி தான். நீங்கள் நெடுநாள் வந்து நீங்கள் வெற்றிகரமான ஒரு வணிகராக இருந்தாலும் அதனுடைய முடிவு என்பது ஏதாவது ஒரு வகையில் உங்களுடைய இதுவரைக்கும் வெற்றி பெறுவதற்கு எந்த முறையை பயன்படுத்துனீங்களோ அது தோற்று போகும் ஒரு இடம் வந்துடும். அப்போ அது உங்களுக்கு எப்படியும் ஏமாற்றத்தில் முடிவதற்கான வாய்ப்புகளே மிகுதி. அதனால் அன்றாட வணிகம் செய்வது வந்து பரிந்துரைக்கப்படுவதல்ல. ஒருவேளை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நினச்சா உங்கள் முதலீட்டு நிலைப்பாட்டிலிருந்து செய்யணும். அதுதான் சரியாக இருக்கும். சார், வாரன் பஃபெட், ராகேஷ் ஜூன்ஜூன்வாலா இவங்க 2 பேரை பற்றி சொல்லுங்கள். இதில் வந்து பஃபெட் வந்து ஓய்வு அறிவிச்சிட்டாரு, அவர் இறந்துட்டார் இல்லையா? பங்குச்சந்தையில் முதலிட விரும்புவோருக்கு வாரன் பஃபெட்டு தான் முதன்மையாக தெரிவார். அவர் தான் வந்து உலகின் தலை சிறந்த முதலீட்டாளர். தம்முடைய முதலீடுகளின் வழியாகவே உலகின் பெரும் பணக்காரர் ஆனவர். அதனால் வாரன் பஃபெட்டை வந்து முன்னிலைப்படுத்தி சொல்லுவாங்க. அவருடைய பொன்மொழிகள், அவருடைய வாய்ச்சொற்கள் அனைத்துமே வந்து எல்லாருக்குமே ஒரு பாடம். அவர் எப்போதுமே வந்து தனக்கு புரியாத ஒரு தொழிலில் முதலிட மாட்டார். தனக்கு இந்த தொழில் புரியணும், அதனால் முதலிடுவார். தனக்கு அந்த தொழில் புரியவில்லை என்றால் முதலிட மாட்டார். அதனாலேயே வந்து அவர் நெடுங்காலமாக தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் முதலிடாமல் இருந்தார். ஆனால் அந்த தொழில் அன்றாட மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு சேவையை வழங்குது அப்படின்னா முதலிடுவார். அவ்வாறு தான் அவர் வந்து ஒரு கோக் நிறுவனத்தில் முதலிட்டிருக்கிறாரு, கில்லெட் நிறுவனத்தில் முதலிட்டிருக்கிறாரு. அப்படி மக்களோடு தொடர்ந்து வணிகம் செய்கிற நிறுவனங்களில் முதலிடுவார். அதற்கான அவருடைய முதலீட்டு அணுகுமுறையே முற்றிலும் அடிப்படையானது. அவர் வணிகம் செய்வதை வந்து ஊக்குவிப்பதில்லை. முதலீடு செய்து கொண்டிருங்கள். ஐயா, எங்களுக்கு முதலீடு செய்கிறதுக்கு உங்களைப் போல் அறிவில்லையே, எங்களுக்கு அது தெரியல இது தெரியலன்னு யாரும் அவர்கிட்ட கேட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து சந்தையினுடைய இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் முதலிடுங்க. அது எங்களுக்கு என்ன ரிட்டர்ன் தருகிறது அதற்கு அருகில் தான் தருமே தவிர, அதை விட நன்றாகவே தருமே தவிர ஒன்றும் கூடுதலாக தந்து விடாது, உங்களுக்கு இருக்கவே இருக்கிறது அப்படின்னு இந்த தொகையங்களை வந்து அவர் பரிந்துரைப்பார். அவ்வளவு அவர் சொன்னது தான் கடைசியில் நடந்தது. எப்போதுமே சந்தை அவர் சொன்னதுக்கு மாறாக நடந்திருந்தாலும் அப்பப்போ போயிட்டு திரும்ப அவர் சொன்னதுக்கு ஏற்ப தான் வந்து நிற்கும். அவர் சொன்னது வந்து இறுதியானது. அவ்வளவு ஒரு மதிப்புடைய ஒரு அணுகுமுறையை அவர் கற்பித்து விட்டு சென்றிருக்கிறார். இந்திய பங்குச்சந்தைகளில் வந்து இந்திய பங்குச்சந்தைகளுக்கு முகவரி கொடுத்தவர்கள் இந்த வளர்ந்த முதலீட்டாளர்கள். அப்படி ஒரு வர்க்கம் வந்து உருவாகுது. அதில் வந்து இந்த ராகேஷ் ஜூன்ஜூன்வாலா ஒருவர். நம்ம நாட்டு நிறுவனங்களிலும் முதலீடு செய்து பல்லாயிரம் கோடிகளுக்கு நீங்கள் செல்வந்தர் ஆகலாம் என்பதை வந்து அவரெல்லாம் நிரூபிச்சுட்டு போயிருக்கிறாங்க. இல்லைங்க, என்ன இருந்தாலும் நான் இந்திய பங்குச்சந்தைங்க, அது ஒரு 3ஆம் உலக நாடு, வளரும் நாட்டு பங்குச்சந்தை என்று கருதிய காலமெல்லாம் இருந்தது. அதாவது வணிகச் செய்திகளில், உலகளாவிய வணிகச் செய்திகளில் நிஃப்டி சென்செக்ஸினுடைய புள்ளிகளே அறிவிக்காமல் இருப்பாங்க. அந்த அளவுக்கு பின்தங்கிய காலமெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். அவன் எல்லா நாடுகளையும் சொல்லுவான். மலேசிய பங்குச்சந்தை குறியீட்டுன்னு கூட சொல்லுவாங்க, இந்திய பங்குச்சந்தையை சொல்ல மாட்டாங்க. அப்படியெல்லாம் தள்ளி வைக்கப்பட்டு இருந்த சந்தை இன்று
மூன்றாவது உலகினுடைய மிகப்பெரிய முதன்மை சந்தையாக எஃப்&ஓவில் ட்ரேட் ஆகிற மார்க்கெட்டாக என்எஸ்சி மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து எளிமையான ஒரு வளர்ச்சி இல்லை. அப்படி இந்திய பங்குச்சந்தையில் வந்து முதலிட்டு பெரும் ஒரு ஒரு செல்வர் ஆகலாம் என்பதை வந்து ஜுன்ஜுன்வாலா போன்றவர்கள் வந்து மெய்ப்பித்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் நான் அவரை பற்றி சொல்லியிருக்கேன். இப்போ மாதம் ஒரு 40,000மோ 50,000மோ எனக்கு ஒரு ஒரு பேசிவ் இன்கம்மாக வரணும்னா என்ன சார் செய்யணும்? அதாவது இது ஒரு எளிய கேள்வி போல் தோன்றலாம். ஆனால் உண்மையில் வந்து உங்களுக்கு தானாகவே ஒரு 50,000 40,000 மாதந்தோறும் வருமானம் வரணும் அப்படின்னா மாதந்தோறும் அந்த 50,000த்தையோ 40,000த்தையோ நீங்கள் சேமிக்கும் இடத்துல இருக்கணும். சேமிக்கக்கூடிய ஒரு தன்மையில் உங்களுடைய வருவாய் இருக்கணும். அதன் வழியாகத்தான் நீங்கள் ஒரு முதலீட்டை கட்டமைப்பீங்க. அப்போ நீங்கள் அந்த சேமிக்கும் இடத்துக்கு போயிட்டீங்கன்னா அந்த சேமிப்பின் பணம் தான் பணத்தை உருவாக்குது, வேறொன்றும் இல்லை. அது இதில் ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த சேமிப்பின் வழியாக நீங்கள் ஒரு இடத்திற்கு போய்விட்டால் அதிலிருந்து அந்த தொகையத்திலிருந்து நீங்கள் உங்களுக்கு வேண்டிய வருவாயை பெறலாம். இன்றைய நிலைப்படி, இன்றைய பொருளாதார நிலைப்படி 6.5 விழுக்காடு உங்களுடைய முதலீட்டுக்கு வருவாய் கிடைக்கும். அதுபோக பங்குச்சந்தையில் முதலிட்டால் ஒரு 12 விழுக்காட்டிலிருந்து 14 விழுக்காடு வளர்ச்சி இருக்குதுங்கிறாங்க. அதான் நாங்கள் பார்த்துருக்கோம். அப்போ அது இன்னும் பகுதியாக குறையுது. உங்களுடைய முதலீட்டு தொகை வந்து பகுதியாக குறையுது. இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக பணி செய்தால் இன்னும் கொஞ்சம் சிறிதளவில் அதை விட கொஞ்சம் குறைவான ஒரு முதலீட்டில் அந்த வருவாயை பெற இயலும். இன்றைக்கு எல்லாருமே வந்து அத்தகைய ஒரு தங்களுக்கு இன்ன வருவாய் வேண்டும், இந்த இடத்திற்கு எங்களுடைய முதலீட்டை வந்து கொண்டு போய் அமைக்க வேண்டும் என்று நினைத்தால் முடியும். இன்றைக்கு அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கின்றன. நிறைய பேர் வந்து இந்த இன்டர்வியூஸ்லாம், வீடியோ இன்டர்வியூஸ்லாம் நான் வீட்டில் இருந்தே 50,000 சம்பாதிக்கிறேன், 1 லட்சம் சம்பாதிக்கிறலாம் சொல்கிறாங்களே, அதுக்கெலாம் பாசிபிள் இருக்கா சார்? வாய்ப்பு இருக்கா? எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியலையே. அவ்வாறெல்லாம் முதலீடு செய்தால் முதலீட்டிலிருந்து வருவாய் வரும். என்ன வரும்? ஈவு வரும். இவங்களுடைய முதலீடு வளர்ச்சி அடைந்து நிற்கும். அல்லது இவங்க எஃப்&ஓ போன்ற எதிர்கால சந்தையில் வணிகம் செய்கிறாங்க அப்படின்னா அதற்கு வந்து ஒரு சிறிய தொகையை வைத்து பெரிய நிலைப்பாடு எடுப்பதாக இருக்கும். அது என்னைக்கு இருந்தாலும் இந்த கோவிலோடி விளையாட்டை போல தான் முடியும். அதனால் ஒரு நாள் வெற்றி என்பது வெற்றி அல்ல. நீங்கள் இறுதி வரை வெற்றியாளனாக இருப்பது தான் சந்தையில் முக்கியம். அதை போன்றவையெல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை. அது மாதிரி உங்களுடைய அனுபவத்தில் இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு சேமிப்பை பற்றின ஒரு அட்வைஸு, அது மாதிரி இந்த புத்தகத்தில் வந்து காசு பற்றிய கண்தரிப்புன்னு ஒரு சாப்டர் எழுதியிருக்கீங்க, அது என்னன்னு சொல்ல முடியுமா சார்? அதாவது வந்துங்க, சேமிப்பு உங்களுடைய உதிரத்தில் கலந்து விட வேண்டும். அது வந்து ஒரு தற்செயல் பழக்கமாகவோ, அதை அப்போல்லாம் சேமிச்சுங்க இப்போ விட்டுட்டேன் அப்படிங்கிற சொல்கிற இடத்துலலாம் இருக்கக்கூடாது. எப்போதுமே உங்கள் உதிரத்தில் கலந்து விட்ட பழக்கமாக சேமிப்பு இருக்கணும். ஒவ்வொரு செலவையும் நீங்கள் சீர்தூக்கி பார்க்கணும். அப்போ தான் சேமிக்க முடியும். செலவின் மீது உங்களுடைய கட்டுப்பாடு இருக்கணும். எடுத்துக்காட்டாக இன்று நீங்கள் செலவழிக்கிற 1000 ரூபாய் எதிர்காலத்தில் அது 10,000 ரூபாய் மதிப்புடையது, 10,000 ரூபாயாக வளரத்தக்கது. அப்போ நீங்கள் அதாவது இதை வந்து ஃபியூச்சர் வேல்யூம்பாங்க, எதிர்கால மதிப்பு. இன்று நாம் செலவிடுகிற ஒரு 1000 என்பது இன்றைக்கி 1000 தான், அது ஒரு பெரிய செய்தி இல்லை என்று செலவிடலாம். ஆனால் அதனுடைய ஃபியூச்சர் வேல்யூ, எதிர்கால மதிப்பு 10,000 என்று நீங்கள் உணர்ந்தால்தான் உங்கள் செலவின் மீது உங்களுடைய கட்டுப்பாடுகளை வளர்த்து கொள்ள முடியும். அப்போ உங்கள் செலவினங்கள் மீது நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே நேரத்தில் செய்ய வேண்டியவற்றையெல்லாம் செய்யத்தான் வேணும். அதில் யாரும் வந்து குறுக்கிட முடியாது. தேவைகளுக்கு ஏற்ப நீங்கள் செலவிடத்தான் வேணும். ஆனால் அனாவசிய செலவுகள், விருப்பச் செலவுகள், தான் தோன்றித்தனமான செலவுகள், கட்டுப்பாடற்ற செலவுகள், ஒன்றை வந்து இதைவிடவும் குறைவாக முடித்து கொண்டு இருக்க வேண்டிய இடத்துல கூடுதலாக செலவிடுவது போன்றவற்றையெல்லாம் தவிர்க்கணும். அப்போ தான் நீங்கள் சேமிக்க முடியும். உங்கள் முதல் செலவு சேமிப்பாக இருக்கணும்பாங்க. அப்போ நீங்கள் சேமிக்கணும். உங்கள் வருவாயில் 10லிருந்து 20 விழுக்காடாவது சேமிக்கணும். சேமித்து பாருங்கள். ஒவ்வொரு படிநிலையாக நீங்கள் மேலே போக போக முதல் 1 லட்சம் ரூபாயை சேமித்து பாருங்கள். அது தரும் நல்லுணர்ச்சிக்கு இணையே இல்லை. அதிலிருந்து ஒரு வட்டியை பெற்று பாருங்கள். அந்த முதலீட்டை செலுத்த அதனுடைய வளர்ச்சியை கண்ணில் பாருங்கள். மேலும் இன்னொரு 1 லட்ச ரூபாய் சேமித்து பாருங்கள். அப்போ இதெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு வளர்ச்சியாக அடுத்து 10 லட்சத்துக்கு போகுதா இல்லையான்னு பாருங்கள். இதை நீங்கள் செய்து பார்த்தால்தான், அதை நீங்கள் உணர்ந்தால்தான் அந்த பழக்கத்துக்கு நீங்கள் மாற முடியும். அப்போ ஒருவர் வந்து சேமிக்கும் பழக்கத்தை வந்து தங்களுடைய அடிப்படை பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அதில் வந்து எந்த இடத்துலையும் தளரக்கூடாது. சந்தையை வந்து நீங்கள் அணுகும் விதமும் பார்க்கும் வகையும் முற்றிலும் வந்து ஒரு மாறுபட்டதாக இருக்கணும். உங்களிடம் காசு இருக்கிறது என்பதால் சந்தையில் ஜெயித்து விட முடியாது. உங்களிடம் உள்ள பணம் சந்தையில் நீங்கள் நுழையத்தான் பயன்படுமே தவிர அதை வளர்த்து பெருக்குவது உங்களுடைய அறிவு தான். நீங்கள் காலத்தை பயன்படுத்தணும். நீங்கள் எந்த பங்கினை வாங்குகிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியணும்.
இதனால் தான் இந்த பங்கினை வாங்குகிறேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு உறுதியாக ஒரு நிலைப்பாடு இருக்கணும். இது இறங்கினாலும் வாங்குவேன் என்கிற உறுதி உங்ககிட்ட இருக்கணும். அப்போ அந்த நிறுவனத்தை பற்றி எல்லாம் தெரியணும். அது ஒரு பங்குக்கு எவ்வளோ சம்பாதிக்குது, இது இன்றைய விலைவாசியின்படி எவ்வளவு மலிவு அல்லது உயர்வு இது என்பதெல்லாம் நமக்கு தெரியணும். அது தெரிந்து தான் முதலிடணும். அதாவது ஏன் அச்சம் வருகிறதுனா, இது எதனால் இதை செஞ்சேன் அப்படின்னு தெரியாத போது தான் அச்சம் வருது. இதனால் தான் இதை செய்தேன் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு உறுதியும் தெளிவும் இருக்குமானால் அச்சமே வராது. சந்தை குறித்து அச்சம் வராது. அப்போ நீங்கள் வாங்குகின்ற, நீங்கள் எடுக்கின்ற எந்த நிலைப்பாட்டுக்கும் உரிய காரணம் உங்ககிட்ட இருக்கணும். அது மேலே போகும், கீழே வரும். இரண்டின் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு திட்டம் இருக்கணும். நீங்கள் வாங்கிய உடனே அது மேலே போகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. கீழே வரும். கீழே வந்தால் என்ன செய்ய போகிறீங்க என்பதில் குறித்து உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். உங்களுக்கு முன்னதாகவே இந்த பங்கில் இந்த நுழைவு விலையில் நுழைஞ்சிருக்கேன், மேலும் இத்தனை விழுக்காடு வந்தால் இதை செய்வேன், மேலும் இத்தனை விழுக்காடு உயர்ந்தால் இதை செய்வேன் என்கிற திட்டமெல்லாம் இருக்கணும். இது இல்லாமல் நீங்கள் சந்தைக்குள்ளே நுழையக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு வேண்டிய விலையிலலாம் நுழையக்கூடாது, வேண்டிய விலையில் விற்று வெளியேறவும் கூடாது. எல்லாம் தெளிவான திட்டம் இருக்கணும். அதற்கு சந்தையை பற்றிய கல்வி கட்டாயம். இதுதான் முக்கியமானது. சார், அது மாதிரி ஒருவர் பங்குச்சந்தையில் நேரடியாக முதலீடு செய்கிறது சரியானதாக இருக்குமா, இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி முதலீடு செய்கிறது சரியானதாக இருக்குமா? தொகையங்கள் வழியாக நீங்கள் முதலிட்டாலும் அவர் பங்குகளில் தான் முதலிட போகிறாரு. அதை அவர் கண்காணித்து கொண்டு இருப்பார். நீங்கள் பங்குகளில் முதலிட்டாலும் நீங்கள் அந்த பங்குகளை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. ரெண்டும் ஒன்று தான். எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு 10 நிறுவன பங்குகளை தேர்ந்தெடுத்து முதலிட்டாலும் நீங்களே ஒரு தொகையத்தை உருவாக்கியது போல் தான். நீங்கள் நிஃப்டியில் ஒரு 50 நிறுவனங்கள் இருக்குது. அதில் ஒவ்வொரு துறை வாரியாக ஒவ்வொரு நிறுவனங்களை, தலை சிறந்த நிறுவனங்களை தேர்ந்தெடுத்து நீங்களே அதுலேயே நீங்கள் முதலிட்ட ஒவ்வொன்றிலையும் 10,000 ரூபாய் போட்டு வச்சாலும் அதுவே ஒரு தொகையம்தான். அதுவே நீங்களே உருவாக்குகிற தொகையம்தான். அதனால் இரண்டும் ஒன்று தான். இரண்டும் ஒரே விளைவைத்தான் தரும். ஆனால் நேரடியாக பங்கு வாங்குவதில் உங்களுக்கு ஈவுக்கு நேரடியாக கிடைக்கும். அதனுடைய வளர்ச்சியை கண்கூடாக பார்ப்பீங்க. அது உங்களுக்கு வேறு கல்வியையும் தரும். அதனால் இது ஒன்று இரண்டுமே ஒரு கண்கட்டு வித்தை கிடையாது. இரண்டிலுமே உரிய பலன் இருக்கிறது. நேரடியாக ஒரு நிறுவனத்தின் பங்குதாரராக நீங்கள் மாறுவது மிக முக்கியம். அவ்வாறு தான் நாம் மாற வேண்டும். அதனால் இரண்டுமே ஒரே விளைவை ஏற்படுத்தினாலும் ஒரு நிறுவனத்தின் பங்குதாரராக இருப்பது ஒரு கூடுதலாக ஒரு 2 புள்ளிகள் கூடியது என்று கொள்ளலாம். சார், இந்த நேர்காணலில் கலந்துக்கிட்டு பங்குச்சந்தை தொடர்பாகவும் உங்களுடைய புதுநூல் குறித்தும் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. அதற்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றிங்க. மகிழ்ச்சி.